வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் சாய்னிகா சமையல். இன்றைக்கி நம்ம சாய்னிகா சமையலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சைடிஷ் தாங்க. இந்த சைடிஷ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துருக்கேங்க. அதில் 2 பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 4-5 சின்ன வெங்காயத்தை உரித்து சேர்த்துருக்குறேங்க. கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடலாங்க. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போது அடுப்பில் ஒரு குக்கர் வச்சுருக்கேங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். ரெண்டும் நல்லா பொரியட்டும். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகள் சேர்த்துருக்கேங்க. சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன பெரிய வெங்காயம் சேர்த்துருக்குறேன். இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து அந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வணக்கி விட்டுறலாம். இப்போது நான் ஒரு பாதி சுரைக்காயை நல்லா தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். கூடவே ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருந்த கொண்டக்கடலையை சேர்த்துடலாம். இந்த மாதிரி சுரைக்காயையும் கொண்டக்கடலையும் சேர்த்து செய்யும்போது அந்த டிஷ் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பாருங்கள், இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு டைம் கலந்து விட்டாச்சு. இப்போது கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் நம்ம நல்லா கலந்து விட்டுறலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை இதில் சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டு அந்த மிக்ஸி ஜாரையும் கழுவி அந்த தண்ணியும் நம்ம சேர்த்துடலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா தண்ணி அளவெல்லாம் கிடையாதுங்க. அந்த சுரைக்காயும் அந்த கொண்டக்கடலை மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி வச்சா போதும். பாருங்கள், இப்போ நான் அதை கழுவி அந்த தண்ணியும் சேர்த்தாச்சு. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த டைமில் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு குக்கரை நம்ம மூடி வெயிட் போட்டுடலாங்க. இது கரெக்டாக ஒரு 5 விசில் வரணுங்க. கொண்டக்கடலை சுரைக்காய் எல்லாம் நல்லா வெந்து வந்துடும். 5 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ப்ரெஷர் நல்லா லீக் ஆயிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். பாருங்கள், நம்மளுடைய கலர்ஃபுல்லான சுரைக்காய் கொண்டக்கடலை கிரேவி ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக செஞ்சு முடிச்சிடலாம். நிறைய பேருக்கு சுரைக்காய் பிடிக்காது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. நாங்கள் இப்போ இந்த சுரைக்காய் கொண்டக்கடலை கிரேவியை சாப்பிட போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சாய்னிகா சமையலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு மற்றும் ஒரு புது ரெசிபியோடு நம்ம சந்திக்கலாம். Thanks for watching.